कथमकृ Prabhavati. Any questions so far? இல்ல, good to go. சரி. 90th ஸ்லோகம். ஆக்சுவலி இன்னைக்கு நான் நினைச்சேன் ஒரு 2 hours சேர்த்தாப்புல கிளாஸ் எடுக்கிறேன், மொத்தம் 102 முடிச்சிடலாமா இன்னைக்குன்னு கேட்கலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ள எனக்கு மைண்ட் மாறிடுது. சரி பார்க்கலாம், இன்னைக்கு என்ன கவர் பண்ண முடியாது பார்க்கலாம். ஏன் அன்னைக்கு பண்ணி அப்படி ஒரு சிரிப்பு? பயங்கரமா யோசிக்கிறேன் போல இருக்கு. சரி, 10 ஸ்லோகம் இருக்கே அப்படி, அப்புறம் எல்லாம் தலைக்கு மேல போயிடும். இல்லப்பா, அதான் எனக்கும் அந்த தாட் தான் வந்தது. ஒருவேளை ரொம்ப மீனிங்ஸ் புரியாத படிக்க ஓவர்வெல்மிங்கா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதனால அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். தென் அந்த தாட்டே மாறிடுது எனக்கு, அதனால நான் விட்டுட்டேன். இல்லைன்னா மெசேஜ் போட்டிருப்பேன். சரி, 90th ஸ்லோகம் எடுத்துக்கோங்க. ददाने दीनेभ्यः श्रियमनिशम् आशानुसदृशीम् अमन्दं सौन्दर्यप्रकरमकरन्दं विकरति तवास्मिन् मन्दारस्तबकसुभगे यातु चरणे न मज्जन्मज्जीवः करणचरणः षट्चरणताम्. ரொம்ப பியூட்டிஃபுல். இன்னைக்கு நம்ம பாக்குற எல்லா ஸ்லோகங்களும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்லோகம். சொல்லுங்க சொல்லுங்க. விக்கிரத்தின்னு இருக்குடா, விக்கரத்தின்னு இல்ல, எங்க புக்ல விக்கிரத்தின்னு இருக்கு. தமிழ்லயும் விக்கிரத்தி தான். இல்ல இல்ல அதான் இல்ல, சம்டைம்ஸ் ஐ டென்ட் டு ஸ்பெல் இட் ராங். நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். நான் 2-3 டெக்ஸ்ட் வச்சு பார்க்கும்போது ஒன்னுத்துல இந்த மாதிரி பார்த்த ஞாபகம், பட் மேபி ஐ மிஸ்டேக்கன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் செக் பண்ணிடுறேன் கையோட. விக்கிரதி தான், யூ ஆர் ரைட். தேங்க்யூ ஃபார் பாயிண்டிங் அவுட். வர வர இந்த மாதிரி நிறைய தப்பு விடுறேன், ஏன்னு தெரியல. ददाह्ने दीनेभ्यः श्रियमनिशमाशानुसदृशीम् अमन्दं सौन्दर्य प्रकरमकरन्दं विकिरति तवास्मिन् मन्दारस्तबकसुभगे यातु चरणे निमज्जन्मज्जीवः करणचरणः षट्चरणताम्. இந்த ப்ரொனன்சியேஷன்ல ஏதாவது क्वेश्चंस இருக்கா? இல்ல. ஓகே, மீனிங்ஸ் போயிடலாம் இல்லையா? அக்கா, அத்தை இன்னும் ஜாயின் பண்ணலையே. மெசேஜ் போட்டிருக்கேன். ஓகே, யாருன்னா ஜாயின் பண்ணி. தீனேபியஹ, தீனேபியஹனா ரொம்ப பாவப்பட்டவர்கள், ஏழை எளியவர்கள், புவர் அண்ட் நீடியா இருக்கிறவாளுக்கு என்ன பேர்? தீனேபியா. தீனனா இருக்கும் அப்படின்னு சொல்றா இல்லையா, அதான். சோ அப்பேற்பட்டவர்களுக்கு ஆஷானு சதிருஷீம், ஆஷ அனு சதிருஷீம்னா அவ ஆசைக்கு ஏத்தாற் போல ஸ்ரீயம் செல்வத்தை, அனிஷம், அனிஷம்னா எப்போதும், இப்ப இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு கொடுக்காம இருக்கிறது அப்படி இல்ல. வேணும்னு அம்பாள்கிட்ட கேட்டு வந்து நிக்கிறவாளுக்காக எப்பவும் செல்வத்தை எப்போதும் த்ரூ அவுட் த இயர் ததானே கொடுக்கும். எது? சோ இந்த ஸ்லோகத்துல திருப்பி நம்ம லாஸ்ட் ஸ்லோகத்துல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, அம்பாளுடைய சரணங்களை பத்தின வர்ணனைகள். சோ நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன் இல்லையா, 3-4 விஷயம் ஸ்பெசிபிக்கா அம்பாளை பத்தி பேச போனா ரொம்ப பயங்கரமான டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ் அவைலபிள்.
அம்பாளுடைய மந்தஸ்மிதம் ஒண்ணு, அம்பாளுடைய கால் சரணங்கள் ஒண்ணு, அம்பாளுடைய கட்டாட்சம் ஒண்ணு அப்படின்னு. சோ இந்த சரணங்களை பத்தி டிஸ்கிரைப் பண்ணும்போது தீனர்களுக்காக எப்பொழுதும் செல்வத்தை வாரி வழங்கக்கூடியதான அந்த சரணங்களை பத்தி தான். சரணம்ங்கிற வார்த்தை இன்னும் வரல. எப்படின்னா ஆஷானு சதிருஷிம், ஆசை எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்தாற் போல கொடுக்கும். இப்ப நம்ம சில பேர் சொல்லுவா, பசிக்கிறதுன்னு கேட்டா தண்ணி கொடுக்குறாம்பா. அப்படி இல்ல, பசிக்கிறதுன்னு சொன்னா ஃபுல் சாப்பாடு போடுவான் அப்படி. ஓகே, சோ ஆஷானு சதிருஷிம், அதாவது உனக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இல்ல என்கிட்ட இதுதான் இருக்கு நான் கொடுக்கறேங்கிறது இல்லாம எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியது. அமந்தம், அமந்தம்னா குறை இல்லாம. ஓகே, அமந்தம் சௌந்தர்ய பிரகர மகரந்தம் விகரதி. சௌந்தர்ய பிரகர மகரந்தம்னா ரொம்ப அழகு இருக்கு இல்லையா, அளவு கடந்த அழக அந்த பூ கொத்துல இருந்து அந்த மலர் உதிர்ந்து வரும்போது எப்படி லிமிட்டடா வருமான்னு 4 தான் உதிரும் அப்படின்னு. அப்படி இல்ல, அது உதிர ஆரம்பிச்சு பறக்க ஆரம்பிச்சதுன்னா அது எப்படி ஒரு அன்எண்டிங்கா அந்த அந்த ஒரு ஃப்ளவர் அந்த பூ மாதிரி பொழியும். இப்ப பூ கொட்டுற மரத்துக்கு கீழே நம்ம நின்னோம்னா அந்த மகரந்தம் பறக்க ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க. ஐ எம் நாட் ஷூர் ஹவ் மெனி ஆஃப் அஸ் ஹவ் ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். பூ விழற மரத்துக்கு கீழே நின்னோம்னா அது பாட்டுக்கு பனி விழுந்துட்டே இருக்கும் இல்லையா, இட் டசன்ட் ஸ்டாப். ரொம்ப ஜென்டலா அழகா வேற இருக்கும். சோ இங்க அம்பாளுடைய சௌந்தரியத்தை பத்தி பேசுறதுனால அந்த மகரந்தம் இது எல்லாமே அம்பாளுடைய சரணத்துக்கு இருக்கிற அட்ஜெக்டிவ்ஸ் தான். சோ அமந்தம் சௌந்தர்ய பிரகர மகரந்தம், எடைவிடாது அந்த ரொம்ப அழகா இருக்கிற அந்த மகரந்தத்தை விகரத்தினா இறைக்கிறது. ஓகே, என்ன பண்றது, அத இறைக்கிறது. எது அந்த மாதிரி இருக்கிறது எது அப்படின்னா தவ அஸ்மின், உன்னுடைய இந்த சரணே, இரு பாதங்கள். அது எப்படி இருக்கா, மந்தார ஸ்தபக சுபகே யாத்து. மந்தார அப்படின்னா மந்தார மரம் அப்படின்னா கல்பக விருட்சம்னு அர்த்தம். சோ மந்தார ஸ்தபகம் அப்படின்னா கல்பக விருட்சத்துடைய பூங்கொத்து. ஸ்தபகம்னா பூங்கொத்த போல இருக்கும். அஸ்மின் தவச்சரணே, உன்னுடைய இந்த இரு பாத கமலங்கள் இருக்கே அது எப்படி இருக்கு, சுபகே. சுபகே அப்படின்னா மங்கள வடிவானவளே, உன்னுடைய இந்த சரணங்கள் சரணங்கள் கொடுக்கக்கூடியது எப்படி இருக்குன்னா அழகிய கல்பக விருட்ச பூங்கொத்து மாதிரி இருக்கான். அப்படி இருக்கிறது என்ன பண்ணட்டும் அப்படின்னா நிமஜ்ஜன் கரணச்சரணஹா ஷட்சரணதாம் மஜ்ஜீவஹ யாத்து. சோ அந்த யாத்துங்கிற வேர்டு வந்து லாஸ்ட் சென்டென்ஸோட சேர்த்துக்கணும். அதாவது உன்னுடைய இந்த சரணங்கள் அப்படிங்கிற கல்பக விருட்சத்தோடைய பூங்கொத்து மாதிரி இருக்கிற உன்னுடைய இந்த சரணங்கள் இருக்கே அதுக்குள்ள நிமஜ்ஜன் புகுந்து போய் அங்கேயே உள்ள போய் இறங்கி வாசம் செய்யற கரண சரணக, என்னோட இந்திரியங்கள். இந்திரியங்கள் என்ன வடிவ எடுத்துக்கிறது, ஷட்சரணதாம், ஒரு பிரமரிய போல. பிரமரினா என்ன, வண்ட போல. என்னுடைய என்னுடைய சென்சஸ் லெட் இட் பிகம் அ வண்டு. அந்த வண்டு எங்க போய் மேயணும்னு ஆசைப்படுறார். அம்பாளுடைய சரணங்கள் கல்பக விருட்சத்தை போல இருக்கு. அதுல இருந்து வர அனுகிரகம் எப்படி இருக்கு, கல்பக விருட்சம் மகரந்தத்தை போல இருக்கு. அந்த மகரந்தத்துல போய் என்னுடைய இந்த என்னுடைய அறிவும் சேர்த்து என்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் ஒரு பிரமரி மாதிரி போய் அங்கேயே உரையட்டும், வேற எங்கேயும் போக கூடாது.
ஏன்னா அந்த சரணங்கள் எப்பேற்பட்டவை, யாரு எதை கேட்டாலும், போன ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா, எப்பேற்பட்டவா. மத்த கல்பக விருட்சமானது ஸ்வர்க்கத்துல இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் கொடுக்கும். ஆனா அம்பாளுடைய சரணங்கள் எல்லாருக்கும் கொடுக்கும். இந்த எல்லாருக்கும் கொடுக்கறது எப்படி கொடுக்கும்னா, அனிஷம், எடை விடாம, அமந்தம், கேட்கறதுக்கு அதிகமாவே. இது கொஞ்சம் போற லைட்டும் கொஞ்சம் கொடுங்கன்னு திருப்பி கேட்கற மாதிரி இருக்காதாம். அப்படி அழகு வெள்ளத்துல பாய்ஞ்சு இருக்கும், அழகு மகரந்த ஸ்தவகம் மாதிரி இருக்கும் அந்த அழகை தூவக்கூடிய சரணங்கள். அது எப்படி இருக்குன்னா, கல்பக விருட்சத்துடைய பூங்கொத்து மாதிரி இருக்கிற அந்த பூங்கொத்துல, அந்த மகரந்தத்துல போய் என்னுடைய கண்ணு காது மூக்கு வாயின்னு எதெல்லாம் நான் வெள்ள சம்சாரத்துல ஈடுபடுத்துறேனோ அதெல்லாம் வண்டு மாதிரி, வண்டு ஸ்வரூபத்துல போய் அம்பாளுடைய சரண மக்கரந்தத்திலேயே விழட்டும், அங்கேயே விழுந்து கிடக்கட்டும். யாத்தூனா அங்கே செல்லட்டும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, மீனிங் புரிஞ்சுதா? நான் இப்போ ஃபுல்லா கன்சாலிடேட் பண்ணி சொல்றேன். பேசிக் மீனிங் புரிஞ்சுதா? அம்பாளுடைய சரணங்கள் கல்பக விருட்சம், அதாவது எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய மரத்துல இருக்கிற பூங்கொத்து மாதிரி. மரத்துல இருக்கிற பூங்கொத்து எப்படி இருக்கும்? அழகா தூவி விழும் இல்லையா, இடைவிடாது. அந்த மாதிரி அம்பாளுடைய பாத சரணங்களும் சரண கமலங்களும் எதை கேட்டாலும் அதற்கு ஏத்த மாதிரி கொடுக்கக்கூடியது, கொஞ்சம் கூட குறை இல்லாமல், டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம எப்ப கேட்டால் கொடுக்கக்கூடியது. அந்த மகரந்தத்துல போய் என்னுடைய இந்திரியங்களான வண்டு எங்கேயோ சுத்தின்னு இருக்கிறதுக்கு பதிலா எங்க போய் இருக்கட்டும், அம்பாளுடைய பாத கமலங்கள் அந்த பூங்கொத்துல போய் மேயட்டும், நாட் எல்ஸ்வேர். சம்சாரத்துல இருக்க வேண்டாமே, அங்க போய் இருக்கலாமே அப்படிங்கிறது. புரிஞ்சுதா? எஸ், புரிஞ்சுது. சோ என்னுடைய மத் ஜீவகா, என்னுடைய ஜீவனானது வண்டை போல. அந்த வண்டுக்கு எது பாதங்கள்? என்னுடைய இந்திரியங்கள் பாதங்கள். நம்மளோட இந்திரியங்கள் தானே நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் தானே வெளி உலகத்துக்கு டுவர்ட்ஸ் நம்மள ஆகர்ஷணம் பண்ண வச்சு, கண்ணு பாக்குறதெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் பாக்குறோம், காது கேட்கறது ஆசைப்படுறதெல்லாம் கேட்கறோம். எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ வெளி உலகத்துல போய் தேடின்னு இருக்கோம் இல்லையா? அப்படித்தானே வண்டும் எங்க தேன் கிடைக்குமோ அந்த ஃப்ளவர் கிட்ட போய் உட்காரும் இல்லையா, அந்த அந்த பூக்கு போகும். அந்த மாதிரி நம்மளோட இந்திரியங்களும் எப்படி இருக்கு, வெளி உலகத்துல எங்க ஹாப்பினஸ் கிடைக்கும்னு தேடின்னு இருக்கோம். ஆனா என்னுடைய ஜீவனுக்கு வேணுங்கிற சந்தோஷம், என்னுடைய ஜீவனுக்கு வேணுங்கிற அந்த அமிர்தம், ஆர் என்னுடைய ஜீவனுக்கு வேணுங்கிற அந்த தேன் எங்க கிடைக்கும்னா அம்பாளுடைய பாதத்துலதான் கிடைக்கும். ஏன்னா அதுதான் என்ன உத்தாரணம் பண்ண போறது இல்லையா. இங்க இருக்கிற செடியில எல்லாம் நான் போய் மேய்ஞ்சேன்னா என்ன ஆகும்? சோ என்னுடைய என்னுடைய ஜீவன் அப்படிங்கிறது வண்ட போல, அந்த வண்டுக்கு இருக்கிற கால்கள் என்னுடைய இந்திரியங்களை போல. ஏன்னா வண்டு வில் கெட் ஹனி பிகாஸ் ஆஃப் த லெக்ஸ் இல்லையா. இப்ப நம்மளோட இந்திரியங்கள் என்ன பண்றது? சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு திரையை கிரியேட் பண்றது பை தி எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ். இட்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் வேதாந்தம் ஹியர். இப்போ யூஸ்வலி நம்ம தூங்கி எழுந்துக்கிறோம், உடனே கண்ணு திறக்கிறது, காது கேட்கறது, மூக்குல ஏதோ ஸ்மெல் வருது, வாயில டேஸ்ட் தெரியறது, நம்ம ஸ்கின் ரிக்வயர்ஸ் சர்டன் கைண்ட் ஆஃப் சென்சேஷன்ஸ். ஸோ இதோடைய புல் அண்ட் புஷ்க்கு ஏத்த மாதிரி வி ரன் த்ரூ த டே. நம்ம டெய்லி லைஃப் அப்படிதானே இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பாட்டை நான் கேட்கறேன், எனக்கு வயிறு பசிக்கிறது, நான் வேலைக்கு போகணும், ஸோ தட் ஐ கெட் த மணி டு ஈட் வாட் ஐ டிசையர். பிடிச்சதெல்லாம் சாப்பிடணும் இல்லையா. கண்ணு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ நம்ம என்ன பண்றோம்? இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் சந்தோஷத்தை தாண்டி அப்பாற்பட்ட ஒரு உள்ளுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஆனந்த நிலை இருக்குங்கிறத மறந்துட்டு கண்ணு காது மூக்கு வாய் என்னெல்லாம் காமிக்கிறதோ அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஆதிசங்கரர் என்ன சொல்றார்? என்னுடைய ஜீவனானது கரணச்சரணம், என்னுடைய இந்திரியங்கள், என்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் அதுக்கு பாதமானது. அப்பேற்பட்ட வண்டா இருக்கு என்னுடைய ஜீவன். எங்க சந்தோஷம் தேன் கிடைக்கும்னு அலைஞ்சுட்டு இருக்கு. அது என்ன பண்ணட்டும்? யாத்து லெட் இட் கோ. வேர் டஸ் ஹி வாண்ட் இட் டு கோ? அம்பாளுடைய சரண கமலங்கள் மக்கரந்தத்து மாதிரி இருக்கா, அதுக்குள்ள ஒரு தேன் கிடைக்குமா? அந்த தேன் எப்பேற்பட்டதுன்னா
சாயுஜ்யத்தை வழங்கக்கூடிய தேன் அங்க போகட்டும் அப்படிங்க. புரியுதா? சோ ஸ்லோகத்தோட அந்த வேர்ட் பை வேர்ட் மீனிங்கோட சொல்றேன். ததானே தீனேபியः ஸ்ரியமனிஷம் ஆஷானு சதிருஷீம். சோ ததானே அதாவது ததானே தீனேபியः ஸ்ரியமனிஷம் ஆஷானு சதிருஷீம் ததானே தவ சரணே. உன்னுடைய இத சரணங்களானது தீனேபியக தீனர்களாக கூடியவர்களுக்கு ஸ்ரீயம் செல்வத்தை அனிஷம் ராத்திரி பகல் அப்படின்னு பார்க்காம எப்பொழுதும் ஆஷானு சதிருஷீம் அவ ஆசைக்கு ஏத்தா மாதிரி ததானே வழங்கக்கூடியவை கொடுக்கக்கூடியவை. மேலும் அது எப்படி இருக்கு? அமந்தம் சௌந்தர்ய பிரகரமகரந்தம் விக்கிரதி. அழகு மகரந்தமாகி தூவினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த அழகுங்கிறது அம்பாளுடைய பாத கமலங்கள்ல இருந்து அப்படியே மகரந்த மாதிரி தூவி வெளில பாயிருது. அந்த சரணங்கள் எப்பேற்பட்டவைன்னா நம்மளுடைய ஆசைகளை உடனே நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு இருக்கிற சரண கமலங்கள். ஓகேவா? மூணாவது வாக்கியத்தை என்ன சொல்ற? தவாஸ்மின் மந்தார ஸ்தபக சுபகே யாத்து சரணே. தவ சரணே தவாஸ்மின் சரணே உன்னுடைய இந்த இரு பாதங்கள் இருக்கே அதை யாத்து அடையட்டும். எது? மத் ஜீவகா என்னுடைய ஜீவனானது. அந்த ஜீவனை எதோட ஒப்பிடுற? ஷட்சரணதாம் கரணச்சரணகா என்னுடைய கரணங்களை பாதங்களாக கொண்டு இருக்கும் 6 கால்கள் உடைய பூச்சி. ஷட்சரணதாம்னா 6 கால்களுடைய பூச்சி. அதோடைய கரணச்சரணக அதோடைய சரணக பாதங்கள் எப்பேற்பட்டது? 6 பாதங்களும் என்னதுன்னா கரணங்கள், என்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ். அதுவே அதுக்கு பாதங்கள். அந்த பூச்சி எது? என்னுடைய மத் ஜீவகா அது நிமஜ்ஜன் அது போய் புகுந்து விளையாடட்டும். எங்க? தவாஸ்மின் சரணே உன்னுடைய சரணங்கள்ல. ஏன் வண்டி ஏன் அங்க போனோம்? மந்தார ஸ்தபக கல்பக விருட்சத்துடைய பூங்கொத்து மாதிரி இருக்கா உன்னுடைய சரணங்கள். அதனால ஹே சுபகே ஹே மங்கள வடிவானவளே உன்னுடைய கல்பக விருட்ச பூங்கொத்து மாதிரி இருக்கிற பாதத்துல போய் என்னுடைய வண்டு போல் இருக்கும் ஜீவன் அதோடைய அந்த கரணங்களை எடுத்துக்கொண்டு அங்க போய் விளையாடட்டும், அந்த தேனை குடிக்கட்டும். ஓகே, புரிஞ்சுதா எல்லாருக்கும்? பாமா மாமி, பிரேமலதா, எஸ்பா. கிருஷ்ணவேணி மாமி, ஸ்வேதா மேம் கேட்டு இருக்கேலா? ஓகேப்பா தம்பி. மங்களம் மேம். எஸ் புரிஞ்சுது. எஸ் சரி. லட்சுமி அக்கா ஓகே? எஸ். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாமா? சோ இந்த ஸ்லோகத்தை சித்தி பண்ணோம்னா துர்மந்திர சேதனம். யாராவது நம்ம மேல மாய மந்திரம்னு ஏதாவது ஒண்ணு போட்டிருந்தானா அது விலகிடுமா இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணா? சும்மாவே அப்படிதான் இருக்கும் மந்திர சுட்ட மாதிரி. போனை பார்த்தா போதும், ரீல்ஸ் தொடர்ந்து 10 நிமிஷம் பார்த்தா போதும், மந்திர சுட்ட மாதிரி ஆயிடும். நம்மளுக்கு இது ரொம்ப வேண்டிய ஸ்லோகம் தான். சீரியஸ்லி நடுவுல கொஞ்ச நாள் ஐ டுக் டு த ஹேபிட் ஆஃப் டூம் ஸ்க்ரோலிங். ஏன்னு தெரியல, ப்ராபப்ளி ஐ வாண்டட் டு பி டிஸ்ட்ராக்டடா என்னன்னு தெரியல. நான் அது ரொம்ப ஒரு வில் பவரோட ஸ்டாப் பண்ணேன். ஒரு 10 நாள் தொடர்ந்து ஐ டூம் ஸ்க்ரோல். அப்படியே கண்ணெல்லாம் பொங்கி போய் அப்படியே எனக்கு என்னமோ மண்டக்குள்ள கொச்ச 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 கொச்சான்னு இருந்தது. I have never been into that habit and I've advised clients always to stay away from devices. Okay, now when I did that, அது experimental தான் பண்ணேன். I had the nerve to experiment and when I did that, it was awful. சை இது வாழ்க்கையா அப்படின்னு எனக்கு ஒரு டிப்ரெஷனே வந்துடுது. அப்படி இருந்தது. இல்ல இது வெரி ட்ரூ. திஸ் இஸ் வெரி ட்ரூ. இது சம்டைம்ஸ் நம்ம வீட்ல கொஞ்சம் நமக்கு சூழல் சரியில்லைன்னா நம்மளே போய் சரி போ லேட்டஸ்ட் டேக் அ பிரேக்னு போயிட்டு அந்த உட்கார்ந்தோம்னா அது இன்னும் ஜாஸ்தி பண்ணி விட்டுடும். மண்டவலி, தலைவலி எல்லாம் அப்படியே our digestion everything gets disturbed.
நம்ம தூக்கம், நம்மளோட பசி, கண்ணு வலி, தலை சுத்தல் எல்லாம் ஒரு மாதிரி நம்மள போட்டு ஒரு கொடைஞ்சு விட்டு ஒரு 2 மணி நேரம் பார்த்தா போதும், முடிஞ்சது கதை. ரெண்டு மூவி என்ன பார்த்தா கூட ஆகாது, இந்த ரீல்ஸ் பாக்குறதுனாலதான் ஆகுறது. அது என்ன பாப்பீங்க எனக்கு தெரியல எனக்கு அதான். மாமி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க என்ன பாக்குறது. நம்மளுக்கு சம்பந்தப்பட்ட எதையுமே நம்ம பார்க்க மாட்டோம், சம்பந்தப்படாத விஷயத்தை தான் பார்த்துட்டு இருப்போம் என்ன. நம்ம ஒரு ரீல் பார்த்தோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி 10 ரீல் கூகுள் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இல்ல நம்ம ஒண்ணும் எதை இல்ல, பாக்குற மாதிரி இருக்கு. ஆமா. நேத்துக்கு எனக்கு இப்படிதான் ஆச்சு. இந்த எனக்கு அது ப்ரொடெஸ்ட் வந்து எல்லாம் வந்துட்டே இருந்தது, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல், இந்த டெல்லி மும்பை ப்ரொடெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸோட, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ப்ரொடெஸ்டோட எல்லா ரீல்ஸும் அதை பார்த்து பார்த்து நேத்துக்கு எனக்கு தலையை அப்படியே குறைஞ்சு போய் என்னமோ ஐ ஃபெல்ட் லைக் ஏதோ ஸ்டாக்னேட் ஆன மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. You felt வெரி that you have become a cockroach? இல்ல, இட் வாஸ் a very bad experience after எங்க ஆத்துக்காரோட ஃப்ரெண்ட் வா- போலி இல்ல டாக்ஸ் வாட்ஸ்அப் ஒரு தவிர நான் வேற எதுவுமே இல்ல என்கிட்ட, அதனால நான் போய் இல்ல அதான் போகவே அந்த மாட்டேன். அந்த போனை தூக்கி போட்டு சார்ஜிங்ல போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆஃப்டர் 1 hour ஐ ஃபெல்ட் பெட்டர். இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் நான் போறதே இல்லை, அது வாட்ஸ்அப் ஒண்ணு போதும், அதுல வரதை டெலீட் பண்றதுக்கு சரியா இருக்கு. அதனால நான் எதுவும் போறது இல்ல. கிருஷ்ணவேணி மாமி நீங்க வந்து முக்காலத்தை கடந்த முனிவர் ஆயிட்டீங்க, நாங்க சம்சாரத்தை மூழ்கி இருக்கோம். சீரியஸ்லி சொல்றேன். இல்ல எங்க ஆத்துக்காரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் போலி டாக்ஸ்னு ஒரு சேனல் போடுறாரு. அதுல இந்த காக்ரோச் பார்ட்டி பத்தி ஒரு 2 weeks முன்னாடி ஒரு ரீல் போட்டிருந்தார், வேற லெவல்ல இருந்தது. இட்ஸ் இட்ஸ் வெரி ஃபேமஸ் சேனல், போலி டாக்ஸ்னு பேரு, சூப்பரா இருக்கும். அதாவது நம்மளுடைய சொசைட்டில இருக்கிற இப்ப பிரசன்ட் இஷ்யூஸ், ஓகே, அதை எப்படி பொலிட்டிசைஸ் பண்ணி அதை ரிலீஜியஸ் பிரச்சனையாக்கி அதை எப்படி எல்லாம் பண்றான்னு அவர் அழகா மீம்ஸ் போட்டே அதுல முடிச்சு விட்டுருப்பார். சூப்பரா இருக்கும். என் பையன் கூட உட்காந்து பார்ப்பான், அப்பா போலி டாக்ஸ் போடுப்பா அப்படிமா. சோ அதுல வந்து இந்த காக்ரோச் எனக்கு ஐ டோன்ட் ஃபாலோ நியூஸ் ஆஸ் அ பிரின்சிபல். நான் நியூஸ் பாக்குறது இல்ல, ஏன்னா எனக்கு வேண்டாம். இப்ப கிருஷ்ணவேணி மாமி சொன்ன மாதிரி வேண்டாத கண்டென்ட் வேண்டாம். பட் நான் இந்த நடுவுல ஒரு 10 நாள் ரீல்ஸ் பயங்கரமா பார்த்தேன்ல, எனக்கு அப்படியே தலையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐ ஃபெல்ட் வெரி டிப்ரெஸ்ட். கண்ணு ட்ரை ஐஸ் வந்துரும் இல்லப்பா இல்ல கண்டினியூஸா 10 பார்த்தா. நாள்ல கண்ணு ஹெல்த் ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதான் சொல்றேன், சும்மா பார்த்தா கண்ணு ட்ரை ஆயிடும், ஒரு மாதிரி ட்ரை ஐஸ் வந்துடும். எஸ் கரெக்ட், ட்ரை ஐஸ் மட்டும் ஆகாது, கண்ணு அப்படியே பிதிங்கிட்டு வெளில வர மாதிரி ஆயிடும். இட் கேன் டூ தட் டு யூ. சோ நம்மளுக்குலாம் ஏத்த ஸ்லோகம் இதுதான். துர் மந்திர சேதனம் அப்படின்னு அதுல போட்டிருக்கா, நான் சொல்லல. ரைட், நெக்ஸ்ட்டுக்கு போலாமா? எஸ், ஆக்சுவலி யூ நோ ஹவ் ஐ ஃபெல் இன் டு த ட்ராப். நான் ஏதோ ஸ்லோகத்துக்கு ஏதோ ரிசர்ச் பண்ண போய் ஏதோ போட்டேன், அந்த டாபிக்ல ஒரு 10 ரீல் கொண்டு வந்து நிறுத்திட்டு, யூடியூப் ஏஐ டஸ் தட் ரைட். ஸோ அதுல ஒரு 10, அதுல பார்த்து அதுல இருந்து இன்னொன்னு அப்படியே லீட் ஆகி போய் கடைசியில் அது எங்க போய் முடிஞ்சதுன்னா, டியூடர் ஹிஸ்டரிய பத்தி எவனோ ஒருத்தன் டிராமா போட்டிருக்கான், அங்க போய் முடிஞ்சது. ஒருத்தன் இருந்தானா, அவனுக்கு 6 வைஃபா, 6 பேரையும் கழுத்தை வெட்டி கொண்டானாம், அப்படி ஒரு ராஜா. ஹென்ரி தி 8th அண்ட் ஹிஸ் 6 wives-னு அது அது ரொம்ப பிரிட்டிஷ் ஹிஸ்டரியில ரொம்ப ஃபேமஸ் போல இருக்கு. எங்க ஆரம்பிச்சேன்னா ஏதோ ஸ்லோகத்துக்கு ரிசர்ச்னு ஆரம்பிச்சேன். த ரீல்ஸ் கேம் அப் சச் அ வே தட் ஃபைனலி எனக்கே தெரியாம வாஸ் வாட்சிங் அந்த அதை பத்தின ஒரு டிராமா, ஏதோ ஹிஸ்டாரிக்கல் டிராமா. நினைச்சேன் நம்ம எதுக்கு இப்ப டியூடர் ஹிஸ்டரி பத்தி பார்க்க ஆரம்பிச்சோம், நம்மளுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு. எனக்கு தெரிய வேண்டாயா, உனக்கு எத்தனை பொண்டாட்டி இருந்தா, எத்தனை பேர் கழுத்தறி வெட்டின, சீரியஸ்லி இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு ஏஐ கேன் கன்ஃபியூஸ் அவர் பிரெயின்ஸ் அண்ட் இட் இஸ் டெலிபரேட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, வேணும்ட்டு பண்றது தான் அது. நம்ம இந்த மாதிரி மந்திரிச்சு விட்டு உட்கார்ந்து இருக்கணும், இவனுக்கு பிரெயினை சுவிட்ச் ஆஃப் பண்ணா இட்ஸ் ஈஸி டு கண்ட்ரோல் பீப்புள்ங்கிறதுக்காக பிளான்ட் வார்ஃபேர் மாதிரி இருக்கு அதெல்லாம் பார்த்தா. எஸ், சோ வேதாந்தத்துல ஒரு கான்செப்ட் உண்டு, விவேகம்னு ஒண்ணு இருந்தாதான் வேதாந்தம் படிக்கிறதுக்கு அவனுக்கு அருகதை உண்டாம். எது சரி எது தப்புன்னு இஃப் அவர் பிரெயின் cannot discern, then you are not qualified to study வேதாந்தம். அதுக்கு பேர் விவேகான்னு பேரு. அது அவனுக்கு படிச்சு படிச்சு வந்திருக்கணுமா. Knowledge should have given you vivekaha, enough vivekaha that
If I can tell you a Vedanta concept, you should be able to analyze what you need to take அப்படிங்கிறது. So it is an important quality, Vedanta study. Okay, அது நம்ம இழந்துட்டு இருக்கோம் because of the screens. Right. 91st ஸ்லோகம். பதன்யாச கிரீடா பரிச்சயம் இவாரப்து மனசஹ ஸ்கலந்தஸ்தே கேலம் பவன கலஹம்சான ஜஹதி அத்தஸ்தேஷாம் சிக்ஷாம் சுபகமணி மஞ்சீரரணித छलाद ஆச்சக்ஷாணம் சரணகமலம் சாருச்சரிதே. நான் ஸ்பிளிட் பண்ணி தான் சொன்னேன், சேதாப்புல சொல்றேன். பதன்யாச கிரீடா பரிச்சயம் இவாரப்து மனசஹ ஸ்கலந்தஸ்தே கேலம் பவன கலஹம்சான ஜஹதி அத்தஸ்தேஷாம் சிக்ஷாம் சுபகமணி மஞ்சீரரணித ரணிதச்சலாதாச்சக்ஷாணம் சரணகமலம் சாருச்சரிதே. ஓகே, அம்பாளுடைய நடையழகு பத்தின ஸ்லோகம். வெரி பியூட்டிஃபுல் ஸ்லோகம். எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது படிக்கும் போது. ஓகே, இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிட்டே வந்தோம்னா பூமி லாபம் தன லாபம் நம்மளுக்கு ஏற்படும். ஓகே, ரைட். அம்பாளை எப்படி கூப்பிடுறாரு இந்த ஸ்லோகத்துலன்னா சாரு சரிதே. சாரு சரித்தேனா அழகான சரித்திரம் உள்ளவள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அழகான நடை உடையவள். ஓகே, அழகான நடையோட இம்பார்ட்டன்ஸ் நான் 2 நாள் முன்னாடி தெரிஞ்சுட்டேன். யாரோ ஒருத்தர் பாவம் சம் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்கு. அவர் ஒரு மாதிரி ஆக்வர்டா நடந்து போனார். ஆனா ரோட்ல நடக்கணும், நடக்காம இருக்க கூடாதுன்னு நடந்து போன மாதிரி இருந்தது. ஓகே, அவருடைய நடை ரொம்ப டிஸ்டார்டடா இருந்தது. ரொம்ப அந்த கை கால அந்த he was finding it very difficult to pull his legs together to walk. அப்ப நான் நினைச்சிட்டேன், நம்ம ஸ்ட்ரெயிட்டா நடக்கிறோம், அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டேன் நான். இல்லையா? நம்மளுக்கு தெரியாம நம்ம பாடியில எவ்வளவு நியூரலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங் ஆல் அட் த சேம் டைம் so that we can walk normally. கண்ணு போற டைரெக்ஷன், காது போற டைரெக்ஷன்ல கை காலும் போறதுங்கிறது பெரிய பாக்கியம். அத பார்க்கும்போது நான் உணர்ந்தேன். பட் அம்பாள் எப்பேற்பட்டவள்னா சாரு சரிதே, அவளுடைய நடையே அழகாம். ஓகே, தே உன்னுடைய பவன கலஹம்சாகா. அம்பாள் ஆத்துல அன்னபக்ஷி வளர்க்கறாளாம். சிந்தாமணி கிரகத்து வெள்ள நிறைய லேக் எல்லாம் இருக்குல்ல, பாண்ட் எல்லாம் இருக்குல்ல, அங்க என்ன இருக்குன்னா நிறைய அன்னபக்ஷி இருக்காம். அதுக்கு என்ன அர்த்தம்? யாராவது பழைய ஸ்லோகம் ஞாபகம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணலாம் இங்க. அன்னபக்ஷி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? why is she told to be feeding and rearing swans and not any other pakshi? Why? பாசா? என் பையன் அப்படிதான் கேட்பான். 10 செகண்ட் வெயிட் பண்ணுவான், என்ன பாசா அப்படிமா. அந்த மாதிரி நானும் கேட்கிறேன், பாசா. இன்னொரு அது தடவை கேளு. தண்ணியில இருந்து பாலை பிரிக்கும்னு சொல்லுவாங்க. கரெக்ட் கரெக்ட். பட் why is that important? அது பேர் தான் விவேகம்னு இப்ப சொன்னேன். நம்ம என்ன பண்ணிருந்தாலும் நம்ம பண்ற ஏதாவது ஒரு நல்லதை வச்சுட்டு நமக்கு வந்து பலன் கொடுப்போம். இல்ல இல்ல ஸ்வேதா மேம், அம்பாள் ஆத்துல ஹம்ச பக்ஷியை வளர்க்கறான்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. வை ஹம்ச பக்ஷி ரெஃபரன்ஸ் இஸ் given, வை நாட் எனி அதர் பக்ஷி? ஏன் கிளிய வளர்க்கறான்னு சொல்லலையேங்க? ஏன் கிளியோ வளர்க்கற அம்பாள்? ஹம்சம் அப்படின்னு கிளி பறந்து போயிடும், கிளி பறந்து போயிடும்.
இல்ல ஓகே. ஹம்சம்ங்கிறது வந்து ஐ திங்க் அது இட் ரெஃபர்ஸ் டு சம்திங் வெரி பியோர். அதனால வந்து அது ஒயிட் கலரா இருக்கிறதுனால, அதனால அது பியோரா இருக்கிறதுனால வந்து பியூரிட்டி சொல்லுங்க, நாட் த ஒயிட்னஸ். ஓகே. பியூரிட்டி ஒரு பாயிண்ட். ஜானகி மன்னி சொன்னது பாலும் தண்ணியும் கலந்திருந்தா அன்னையும் தண்ணியா பிரிச்சு எடுக்கக்கூடிய ஆமா. தன்மை. அப்படின்னா அதுக்கு பேர் விவேகம்னு பேரு. ஓகே. எது சரி எது தப்புன்னு பிரிச்சு எடுக்கக்கூடிய தன்மை அது ம் ஹம்ச பக்ஷிக்கு உண்டு. பட் ம் தட் இஸ் நாட் தி டைரக்ட் ஆன்சர். ம் லட்சுமி அக்கா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா ஸ்லோகத்தையும் புரட்ட ஆரம்பிச்சிட்டேலா? இல்ல. ஓகே. சோ இல்ல ஏன்னா ஆமா இல்ல லக்ஷ்மி மணி சொன்னது வந்து அது அந்த ஸ்லோகம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது சௌந்தர்ய லஹரியில வருது. அது நம்ம அந்த அநாகத ஸ்லோகம் சக்கரத்துல ஃபுல்லா ஞாபகம் ஆனா இருந்ததுன்னா ஆன்சர் பண்ணிடலாம். நான் கேட்ட அதான் கேள்வி. அநாகத சக்கரம் நம்மளோட ஹிருதயத்துல வந்து போய் உட்கார்ந்துட்டு சிவனும் சக்தியுமாக அந்த இரண்டு ஹம்ச பட்சிகள் நமக்கு Yes. உட்கார்ந்துட்டு இருக்கா. ஸோ அதனால வந்து தே ஹாவ் த அந்த பாலையும் தண்ணியும் வந்து ஒரு பிரிக்கிற தன்மை அவளுக்கு இருக்கிறதுனால நம்ம அவளை வந்து அப்படி அந்த ஒரு வடிவத்துல நம்ம வந்து வேண்டிண்டோமானால் நம்மளோட பாவங்கள் எல்லாம் கழிச்சு நம்மளோட புண்ணியங்களை மட்டும் வச்சு நம்மள அனுகிரகம் பண்ணுவா அப்படிங்கிறது என்னோட ஒரு புரிதல். மேம் நீங்க வந்து அந்த புரிதலையும் இந்த புரிதலையும் மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டேன், அவ்வளவுதான். வாபிஷி குலகுண்டே குஹரிணின்னு ஏதோ ஒரு ஸ்லோகம் அதுவா அது? இல்ல அந்த இல்ல. ஸ்லோகம் அநாகத சக்கரத்துல சுவாமியும் அம்பாளும் ஹம்ச பக்ஷியா இருக்காங்கிற ரெஃபரன்ஸ் கரெக்ட். ஓகே ஸ்வேதா மேம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இதை சொல்லும் போது. பட் ஓகே தட் இஸ் அதுக்கப்புறம் நீங்க சொன்னதுதான் மிக்ஸ் பண்ணிட்டேன், கருத்தை மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே. அந்த ஸ்வரூபத்துல அவ எங்க இருக்கானா சாதுக்களுடைய மனசுல இருக்கா. கரெக்ட். ஒண்ணு. ஆமா ஆமா. ரெண்டாவது, சாதுக்கள் ஆர் ஆல்வேஸ் சந்த், ரொம்ப மகான்களா இருக்கிறவாள ரிஷி முனிகளை ஹம்ச பக்ஷியோட ஒப்பிடுவா. ம் ஏன்னா ஹம்ச பக்ஷிக்கு அந்த விவேகம் உண்டு. இது எனக்கு ம் சரி இது எனக்கு தப்புன்னு பிரிச்சு எது சரியோ, அதாவது எது பாலோ ஆர் விச் இஸ் த குட்னஸ் ஃபேக்டரோ அதை எடுத்துக்க கூடிய தன்மை ஹம்ச பக்ஷிக்கு நேச்சுரலாவே உண்டு. சோ ம் மகான்களும் அப்படிதான். ஆத்ம சாட்சா்காரத்தை அம்பாள் யாருன்னு அந்த அனுபவத்துக்காக they will choose the truth and they will leave out what is false. இப்பதான் நான் சொன்ன வேதாந்த ஞானம் நம்மளுக்கு சித்திக்கணும்னா அந்த விவேகம் பேசிக் குவாலிட்டி வளர்த்துக்கணும்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா நம்ம சுத்தி இருக்கிற நிறைய விஷயங்கள், நம்ம சுத்தி இருக்கிற உலகம் இருக்கு இல்லையா, இந்த சம்சாரமானது இட் இஸ் இட் இஸ் மித்யா. இருக்கு ஆனா இல்ல, அப்படிதான். அதான் அதோடைய நேச்சர். நேச்சர் என்ன? கரெக்ட். இருக்கு ஆனா இல்ல. கரெக்ட். இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா அது உண்மை கிடையாது. இட் இஸ் நாட் கோயிங் டு லாஸ்ட். அப்போ இங்க உண்மை, அப்போ உண்மைங்கிற விஷயத்துக்கு ரெண்டு லட்சணம் நம்ம ஏற்கனவே நம்ம பழைய ஸ்லோகங்கள்ல பார்த்திருக்கோம். ஒரு விஷயம் சத்தியம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு லட்சணம். ஒண்ணு, அது இண்டிபெண்டா இருக்கணும், சுதந்திரமா இருக்கணும். இட் ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆன் சம்ஒன் எல்ஸ். ரெண்டாவது அதுக்கு லட்சணம் என்னன்னா பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்ல இட் ஷுட் எக்ஸிஸ்ட், அதாவது நித்தியமா இருக்கணும். அப்படி எதெல்லாம் இருக்கோ அது உண்மை. சோ இப்ப நமக்குள்ள பாருங்க, இந்த சரீரம் நித்தியமானதா இல்ல சுதந்திரமானதா? நம்மளுடைய ஜீவாத்மாவுடைய சக்தி மேல அது டிபெண்டா இருக்கு. நம்மளுடைய மனசு சுதந்திரமானதா இல்ல. மனசு நித்தியமானதா? இந்த செகண்ட் நினைக்கிறது அடுத்த செகண்ட் நினைக்க மாட்டேங்க, அந்த அளவுக்கு சூப்பர் நித்தியமா இருக்கு. ஓகே, சோ இட் இஸ் நாட் த ட்ரூத். ஸோ வாட் இஸ் த ட்ரூத்னா, இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட நம்மளுக்குள்ள ஒரு பிரின்சிபல் இருக்கு, விச் இஸ் அப்சர்விங், லுக்கிங் அட் ஆல் ஆஃப் திஸ், விச் இஸ் ஆல்வேஸ் ஃபுல் ஆஃப் லைஃப் அண்ட் ஆனந்தத்தோட ஸ்பிரிச்சுன்னு இருக்கு எப்போதும். தேர் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் விச் இஸ் லுக்கிங் அட் ஆல் திஸ். அது எப்படி இருக்குன்னா அது நித்தியமா இருக்கு, சாஸ்வதமா இருக்கு. அது இருக்கிறதுக்கு இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அது இருக்கிறதுனால பாடி இருக்கு, அது இருக்கிறதுனால மைண்ட் இருக்கு, அது இருக்கிறதுனால பிராணசக்தி இருக்கு. சோ அந்த ஆத்மன்கிறது எட்டர்னல் ட்ரூத்.
சோ இதுதான் நான் சொன்ன பகவத்கீதால நாசத்தோ வித்யதே பாவஹ நாபாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தஹ அனயோஹோ தத்துவதர்ஷி. இத தெரிஞ்சவா தத்துவதர்ஷி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். இந்த இது உண்மை இது உண்மை இல்லைன்னு பிரிச்சு பாக்குறதுக்கு தெரிஞ்சவா தெரியும் தத்துவதர்ஷிகளுக்கு, அதாவது உண்மையை தெரிஞ்சவாளுக்கு இது தெரியும். சோ இந்த தன்மை, இந்த இப்ப நான் சொன்னேன் இல்லையா, உண்மை எது பொய் எதுன்னு அலசி ஆராயிற தன்மை ஹம்ச பட்சிகளுக்கு உண்டு. அதனால தே ஆர் ஈக்குவேட்டட் வித் செயின்ட்ஸ். ஓகே. சோ அம்பாளுடைய பவனத்துல இருக்கிற ஹம்ச பட்சிகள் சும்மா ஏதோ அன்ன பட்சிகள் கிடையாது. அம்பாளை தபஸ் பண்ணிட்டு இருக்கிற மகான்கள். அவளுடைய அநாகத்தத்துல அம்பாளும் பரமேஸ்வரனும் பார்வதியும் ஹம்ச பட்சியா முங்கி முங்கி எழுந்துட்டு இருக்கான். ஹிருதயத்துல இருக்கிற சரஸ்ல இருக்கிற அன்ன பட்சிகள் போலன்னு அந்த ஸ்லோகத்துல, நீங்க சொன்ன ஸ்லோகத்துல நம்ம ரெஃபரன்ஸ் பார்த்தோம் இல்லையா? எஸ். சோ அம்பாள் இங்க என்ன பண்றான்னா, அம்பாளை சொல்றார், ஹே சாரு சரித்தே, உன்னுடைய பவன கலஹம்சாக வீட்டுல உள்ள அன்ன பட்சிகள் இருக்கே, அது பதன்யாச கிரீடா, நடை பழகிறதாம். அதோட விளையாட்டு என்னவா? பிராக்டிசிங் ஹவு டு வாக். கிரீடானா விளையாட்டு. அது தண்ணியில முங்கி எழுந்து ஸ்விம் பண்ண போக மிச்ச டைம் அதோடைய பொழுதுபோக்கு, அதோட விளையாட்டு நேரத்துல அது என்ன பண்ணுமா? பதன்யாசம், நடந்து நடந்து பாக்குறதாம். பரிச்சயம், கற்றுக்கொள்ள. எதுக்கு நடக்கிறது? ஏன் கத்துக்கிறது? நடை ஏன் பழகுறதுன்னா, அம்பாள் அவ்வளவு அழகா நடக்கிறாளாம், அம்பாள மாதிரி நம்மளும் அழகா நடக்கணும்னு பிராக்டிஸ் பண்ணி பாக்குறதாம். ஓகே. பரிச்சயம், பதன்யாச கிரீடா பரிச்சயம் இவ ஆரப்து மனசா, அதே மாதிரி நடக்கணும்னு ட்ரை பண்றதா, அந்த அந்த மாதிரி மனசுல வச்சுட்டு இருக்கான் அந்த அன்னபட்சிகள். அம்பாள மாதிரி அழகா நடக்கணும்னு பண்ணி 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 பாக்குறதாம், பிராக்டிஸ் பண்றதாம். ஆனாலும் என்ன நடக்கிறதாம்? அது நடந்து நடந்து நடந்துட்டு இருக்கும் போது ஸ்கலந்தஸ்தே, தொப்பு தொப்புன்னு கீழே விழறதாம், கால்ல இடிச்சுக்கிறதாம். அது விழுந்து விழுந்து எழுந்துக்கிறத பார்த்தா அது பிராக்டிஸ் பண்றது. உன்னுடைய நடைய மாதிரி நடக்கணும்னு பிராக்டிஸ் பண்ற மாதிரி அதுக்கு மனசு வந்துடுது. அதை பார்த்தா அப்படிதான் தெரியறதுங்கிறாருங்க. ஓகே. அப்போ ஸ்கலந்தகா, ஒரு சேர நடக்காம துள்ளி துள்ளி நடக்கிறது. ஸ்கலந்தகானா என்ன? விழுந்து விழுந்து துள்ளி துள்ளி நடக்கிறது. குழந்தைகள் ஃபர்ஸ்ட் அப்படிதானே நடக்கும். குழந்தைகள் ஃபர்ஸ்ட் நடப்பழக்கும் போது எப்படி நடக்கும்? அதுல ஒரு ஜம்ப் இருக்கும், ஒரு பம்ப் இருக்கும், டபக்குன்னு கீழே விழும், அப்புறம் எழுந்துக்கும், அப்புறம் ஒரு பம்பியா தானே குழந்தைகள் ஃபர்ஸ்ட் நடை பழக்கும். அந்த மாதிரி ஸ்கலந்தகா, துள்ளி துள்ளி குதிக்கிறதாம். குதிக்கிற மாதிரி இருக்கிற அந்த நடை இருக்கே, அது கேலம். அந்த அழகிய அந்த விளையாட்டை, அந்த நடையை ந ஜஹதி. ந ஜஹதினா என்ன? இட் இஸ் நாட் ஸ்டாப்பிங், இட் இஸ் கோயிங் ஆன் ட்ரைங் டு வாக் லைக் தட். ந ஜஹதினா விடுறதில்ல. ஏதோ விழறோமே, துள்ளி துள்ளி குதிச்சு போறோமே, அந்த மாதிரி நடை வரலையே அப்படின்னு நினைச்சு விடுறது இல்லையா, நிரந்தரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஓகே. அத்தஹா, அதனால சரண கமலம், உன்னுடைய இந்த சரண கமலங்கள் இருக்கே, சுபக, சுபகனா மங்களகரமான, மணிமஞ்சீர, மணிகளும், மணிகள்னா ரத்னங்கள், ரத்னங்களும், மஞ்சீரம்னா அந்த சிலம்புன்னு சொல்லுவாள்ல, அந்த சிலம்புல இருக்குமே அந்த ஒரு மாதிரி அந்த மணி உள்ள போட்டா அந்த ஒரு டிஃபரெண்ட் டிஸ்டிங்டான சவுண்ட். சோ உன்னுடைய பாதங்கள்ல இருக்கிற அந்த மங்களகரமான ரத்னம் இழைத்த அந்த சிலம்புகள் இருக்கே, அதோட ரணித்தனா அந்த சத்தம் கேட்கறது மூலமாக சலாத். சலாத் அப்படின்னா சலமா, சலம் பண்ணிட்டா, ஆர் இட்ஸ் நாட் ச, இட் இஸ் சலிதம். ஹிந்தியில ஒரு வார்த்தை உண்டு, சலியான்னு கூப்பிடுவா கிருஷ்ணரை.
ஏமாத்துறவன் ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு அந்த யூஸ் பண்ற வார்த்தை சலியா. சலனா சலித அப்படின்னா மறைமுகமாக, இன் சீக்ரெட் அப்படின்னு அர்த்தம். சோ சலாத்து தேஷாம், அவளுக்கு அவளுக்கு யாரு, அந்த பறவைகளுக்கு, சிக்ஷாம், சிக்ஷாம்னா லெசன்ஸ், அந்த நடப்பழக்கத்தை ஆச்சக்ஷணாம் இவ, கற்றுக் கொடுப்பது போல் இருக்கு. அதாவது ஸ்லோகத்துடைய கருத்து என்ன? அம்பாளுடைய ஆத்துல ஹம்ச பட்சிகளை அம்பாள் வளர்க்குறான். அதுகள் நிரந்தரம் அம்பாளுடைய நடையை மாதிரி நம்மளும் நடக்கணும்னு பதன்யாசம், நடந்து நடந்து பிராக்டிஸ் பண்றது. ஆனா ஸ்கலந்தகா, பொத்து பொத்துன்னு கீழே விழுறது, துள்ளி துள்ளி நடக்கிறது, அதுக்கு நட வரல. ஆனாலும் விடாம நடந்து நடந்து பாக்குறதான ஜஹதி, அதை விட்டு விடுவதில்லை அந்த பிராக்டிஸ. இதை பார்த்ததுனால அதுகளுக்கு யாரு டியூட்டரா இருக்காளாம்? அம்பாளுடைய பாதத்துல இருக்கிற அந்த ரத்னங்கள் பொருந்திய சிலம்பு, அதுக்கு டியூட்டரா இருக்கான். ஏன்னா அம்பாள் நடக்கும் போதெல்லாம் அது சத்தம் கேட்குமா, அதை பார்த்து கத்துக்கோ, இப்படிதான் நடக்கணும்னு அது சொல்லி கொடுக்கறதா அந்த சிலம்பு. அதை பார்த்து பார்த்து இதுவும் நடந்து நடந்து பாக்குறதாம். புரியுறதா? புரிஞ்சதா? புரியுது. எனக்கு இந்த அது நடந்து விழறதுன்னு இது பண்ணும்போது எனக்கு அந்த இமேஜினேஷன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எவ்வளவு வாத்சல்யமா இருக்கு இல்லையா? எனக்கு அந்த அந்த ஞாபகம் வந்துடுது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த வார்த்தைய. ஏன்னா குழந்தைகள் நடக்கும்போது நம்ம அது நடக்கும் விழும், அந்த நடக்கிறத நம்ம பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம். இது பாரு எப்படி நடக்கிறது பாரு, தத்து பித்து நடக்கிறது பாரு அப்படின்னு நம்ம ஒரு சிரிப்பு சிரிச்சுப்போம். அதை விழறதே நம்ம there are some parents who go paranoid about it. I'm not talking about them, okay? They are separate category. குழந்தைகள் விழுந்துதான் கத்துக்கும்னு சில பேரண்ட்ஸ் எல்லாம் விடுவா தெரியுமா? அது விழும், எழுந்துக்கும், தத்தி தத்தி நடக்கும். அதே மாதிரி இந்த ஹம்ச பட்சியும் பண்றதுங்கிறது இமேஜின் பண்ணும்போது ரொம்ப அழகா இருந்தது. ஆனா அந்த தத்தி நடக்கிற ஹம்ச பட்சிகளுக்கு டியூட்டர் யாருன்னா அம்பாளுடைய பாதத்துல இருக்கிற சிலம்பு. அப்படின்னா வேற லெவல் திங்கிங்ல இது. எஸ். சோ நான் இப்ப வேர்ட் பை வேர்ட் மீனிங் அப்படியே சொல்லிட்டே போறேன் வித்தவுட் சேஞ்சிங் த ஆர்டர். இதுல சாரி டு டிஸ்டர்ப், ஒரே ஒரு விஷயம் எனக்கு வந்து இதுல ஒரே ஒரு தத்துவம் புரிஞ்சுது. இப்ப ஹம்ச பட்சிகள் வந்து இப்போ அம்பாளை பார்த்து அம்பாளை மாதிரி நடக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அது நடந்து தத்தி தத்தி விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறதுன்னு சொல்றேன். ஐ ஹேட் அ கொஸ்டின் ஃபார் அ வெரி லாங் டைம் இன் மை மைண்ட். நம்மளோட பக்தி ஏன் வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டண்டா இருக்கு? ஒரு நேரம் வந்து நம்ம நல்லா வந்து ஒரு மாதிரி கன்சிஸ்டண்டா பண்ணிட்டு இருக்கோம், ஒரு நேரம் புதக்குன்னு வந்து வி கெட் டிஸ்ட்ராக்டட். ஸோ மேபி நம்ம வந்து இந்த ஹம்ச பட்சிகள் மாதிரி வி ஆர் ஆல்சோ ட்ரைங் டு பி கன்சிஸ்டன்ட், பட் சம்ஹவ் பிகாஸ் வி ஆர் இன் த சம்சாரம் நமக்கும் வந்து அந்த ஒரு இன்கன்சிஸ்டன்சிஸ் இன் பக்தி சம்டைம்ஸ் வந்துடுறது. தப்பு கடையின்னு நம்மளும் விழுந்துடுறோம் அந்த குழந்தையாட்டம். அதனால மேபி திஸ் இஸ் குவைட் இந்த ஒரு தத்துவம் வந்து அந்த ஒரு கேள்விக்கு பொருந்துமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணித்து. கரெக்ட் கரெக்ட். சோ இப்போ நான் அதான் சொல்றேன், நம்ம கிளாஸ்னு ஒரு பிக்சட் டைமுக்குள்ள இப்ப நம்ம சௌந்தர்ய லஹரியில மட்டும் ஒரு ஸ்லோகம் எடுத்துட்டோம்னா நம்ம ஹவர்ஸ் டுகெதர் அதுல இருக்கிற தத்துவங்களை பேசிட்டே போலாம். இப்ப இந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டோம்னா நான் சொன்னேன் ஹம்ச பட்சிகள், இதுவே நான் வந்து ஓரளவுக்கு ஒரு லெவல் ஆஃப் டெப்த் வரைக்கும் போய் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கு இன்னும் டெப்த் இருக்கு, விச் யூ ஆர் டாக்கிங் அபவுட். புரியுதா ஸ்வேதா மேம்? விவேகிகளா இருக்கிற ஹம்ச பட்சிகள் தே ஆர் ரெஃபரன்ஸ் டு அம்பாளை தியானம் பண்ணக்கூடிய மகான்கள். அவ என்ன பண்றா, அம்பாளுக்கு இங்க அதுக்குதான் இங்க அழகா பேர் போட்டிருக்காரு, சாரு சரிதே. நான் சொன்ன அந்த வார்த்தைக்கு 2 அர்த்தம் உண்டுன்னு சொன்னேன். அழகான சரித்திரம் உடையவள், அழகான நடையுடையவள். So they are following அம்பாள் in her footsteps அப்படின்னா they are following her. So அவுட்டர் மீனிங் ஆர் சூப்பர்ஃபிஷியல் மீனிங் என்ன, அம்பாளுடைய நடை ரொம்ப அழகு, அந்த நடைய பார்த்து ஹம்ச பட்சிகள் தானும் நடக்கணும்னு அந்த மாதிரி நடந்து நடந்து பழகிறது. இதுக்கு அந்த நடை பழகிறதுக்கு
ஹெல்ப் பண்றது, சிக்ஷா கொடுக்கறது யாருன்னா அம்பாளுடைய பாத சிலம்புகள். அந்த சத்தத்தை கேட்டு இப்படி நடக்கணும், இப்படி பாஸ் எடுத்துக்கணும்னு அது சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது சூப்பர்ஃபிஷியல் மீனிங். இதுக்கு இன்டெப்த் மீனிங் போனேன்னா இப்ப நீங்க சொல்ற அர்த்தம் தான் எடுத்துக்கணும். என்ன அர்த்தம் எடுத்துப்போம்? அந்த கிளாரிட்டியை நீங்களே கொடுத்துடுங்க. ஏன்னா எனக்கும் இட் இஸ் ஆல் இன் தி ஏர், இட் இஸ் ஜஸ்ட் அ தாட். ஸோ எனக்கு நான் நினைச்சிட்டு சமாதானம் பட்டுக்கிறேன் நான் இப்போ. அதுதான். இல்ல சி இப்ப நம்ம இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த விஷயத்த நீங்க டாட்ஸ் கனெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க கேட்ட கொஸ்டின்கான ஆன்சர். இல்லை எனக்கு கண்டினியூஷன் டு வாட் ஸ்வேதா வாஸ் டெல்லிங். இப்போ வந்து அது நீ சொன்ன இல்லையா, குழந்தைகள் வந்து நடக்க பழகிறது, அது பார்த்து நம்ம நடப்பழக கத்துக்கிறோம். பட் துப்பு துப்புன்னு கீழே விழுந்தாலும் திரும்பவும் வந்து எழுந்து அது வந்து எதையோ ஒன்று பார்த்து வந்து ஹோல்ட் பண்ணிட்டு நடக்கிறதுக்கு பழகிக்கிறது. அதே மாதிரி தான் நம்மளும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸோட இருந்தாலும் பட் சம்பேர் திருப்பி வி கோ பேக் அண்ட் கெட் பேக் டுவர், ஸோ தட் வந்து நம்ம அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸோட நம்ம போகாம திரும்பவும் வந்து விழுந்தாலும் திரும்பி அங்கேயே தான் வந்து அம்பாள் கிட்ட வந்து எக்ஸாக்ட்லி இருந்துடுறோம். எக்ஸாக்ட்லி கரெக்ட். அண்ட் ஆல்சோ எனக்கு இதுல இப்ப இன்னொன்னு தோணித்துனா, இப்போ அம்சபக்ஷிகளுக்கு வந்து அம்பாலோட கால்ல இருக்கிற சலங்கைகள் வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கு, ஒரு சொல்காட்டியா இருக்கு. இந்த மாதிரி அப்படி இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம சத்சங்கம் அட்டென்ட் பண்றது, இந்த மாதிரி நம்ம ஏதாவது வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் இந்த மாதிரி அட்டென்ட் பண்ணி இந்த கோவிலுக்கு போயிட்டு கொஞ்சம் த மோர் வி ஆர் ஸ்டேயிங் வித் லைக் மைண்டட் பீப்புள் வித் சேம் இன்ட்ரெஸ்ட்ஸ், நமக்கு வந்து அப்ப அது வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கு, which is bringing us back on track to the path of spirituality. ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது, நிறைய லைஃப்ல வந்து நிறைய டென்ஷன்ஸ், நிறைய இட்ஸ் a lot of things that are around us. ஸோ இதுல எல்லாத்துலயும் நம்ம வந்து வச்சுண்டு பட் ரியலைசிங் த ரியாலிட்டி அண்ட் கீப்பிங் அவர் செல்ஃப் காம் அண்ட் கம்போஸ்ட், இதெல்லாம் வந்து நம்ம இட் இஸ் only being possible by attending such classes or speaking to such people who are also on the same boat. எனக்கு அதுதான் தோணுது. எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட். பரவாயில்ல. இந்த மாதிரி நமக்கு எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் எது வந்தாலும் அம்பாலோட பாதத்தை புடிச்சுட்டா கரையேறிடணும். எஸ், சவுந்தர்ல இத்தனை நாள் படிச்சதுல we are able to grasp. பத்தேலா நீங்களே அழகா சொல்றீங்க. அதோட இன்னர் மீனிங்ஸ் you know how to decode. I am so happy. பாராயணம் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு ஸ்லோகத்தோட அர்த்தத்தையும் மைண்ட்ல போட்டு இப்படியே சுத்துங்கோ. இதே மாதிரி இன்னொரு 10 பாயிண்ட் வரும், கைடன்ஸ் வரும். இப்ப நீங்க சொன்ன எல்லா ஆன்சர்ஸும் இருந்தோம் ஸ்லோகா இல்லையா? அம்பாளுடைய பாதத்தை பிடிச்சுக்கிறதுனா என்ன? இப்ப நான் அதுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். சப்மிட்டிங், ஒரு ஈகோ இல்லாம, ஒரு கோபம்லாம் எதுவும் வரணும்னு அவசியம் இல்லாம, என்ன நடந்தாலும் வந்து இட் இஸ் ஆல் அம்பாலோட விருப்பம் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு ஒரு ரொம்ப ரியாக்ட்லாம் பண்ணாம, கஷ்டமா இருந்தாலும் வந்து கோயிங் அண்ட் சரண்டரிங் டு ஹர் ஃபீட், தட் நீ பாத்துக்கோ அப்படின்னு நம்ம வந்து ஒரு பிரேயர், அதுதான் வந்து ஐ ஃபீல். அவளோட கால் அசைவுக்கு தான் எல்லாம் நடக்கிறது. நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது when you talk about surrendering, we get emotionally detached from the problem. இப்போ நீங்க எதாப்ல உட்கார்ந்து இருக்கீங்க, நீங்க ஒரு ப்ராப்ளம் சொல்றீங்க, ஓகே? நீங்க அந்த ப்ராப்ளம பாக்குறதுக்கும் நான் அந்த ப்ராப்ளம பார்த்துக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். You are emotionally invested in it, I am not. Because I am not emotionally invested in it, நான் என்ன பண்றேன்? I am able to give you a solution. சரி, இப்ப நம்மளுக்கு எப்ப பார்த்தாலும் கூடவே ஒரு கவுன்சிலர் சுத்த வேண்டியிருக்குன்னா அது அம்பாளுடைய பாதங்கள் தான். You can கரெக்ட் தான். Because that emotional detachment will come when you know, சரி நீ பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஒருத்தர் கிட்ட அந்த பாரத்தை விடுறோம்னு வச்சுக்கோங்க. What are we doing? We are trying to get emotionally detached from the problem. And the emotional detachment வந்தாலே we'll be able to logically think through and get to the solution. கரெக்ட். அந்த ஸ்பிரிச்சுவல் டிசர்ன்மெண்ட், விவேகம்ங்கிறது வந்துரும். See, போன ஸ்லோகத்திலையும் இதுதான் அர்த்தம். அது அவர் என்ன சொல்றார்? கரண சரணஹா ஷட் சரணதாம். அந்த 6 பாதங்கள் இருக்கிற பூச்சிக்கு என்னுடைய கரணங்களே சரணம்.
அப்ப எது கரணங்கள்? இப்ப என்னுடைய நம்மளோட கண்ணம் சென்ஸ் வந்து ஆர்கன்ஸ். அம்பாளுடைய பாதத்தையே பார்க்கட்டும், என்னுடைய சென்ஸ் காதுன்றது ஆர்கன்ஸ். அம்பாள் பாதத்துல இருக்கிற அந்த துவனியை கேட்கட்டும், என்னுடைய நாக்கானது அம்பாளுடைய பாத கமலத்தை ருச்சிக்கட்டும். நான் பண்றது எல்லாமே அவளோட நான் கனெக்ட் ஆகுறேன்னு நம்ம அந்த சி அந்த ஒரு கனெக்ஷன் நம்ம பில்டு பண்ணோம்னா என்ன ஆகும்? அந்த இமோஷனல் டிட்டாச்மெண்ட் ரொம்ப ஈஸியா வரும். நம்ம அனுபவிக்கிற முக்காவாசி பிரச்சனைக்கு இமோஷனல் டிட்டாச்மெண்ட் தான் காரணம்னு பகவத்கீதால கிருஷ்ணர் சொல்றார். அதனால்தான் ஐ வுட் ஆல்வேஸ் சே, பெரியவா சொன்ன ஸ்லோகம் தான், துவம் பிரம்மபுச்சா விவிதா மயூரி பிரம்ம பிரதிஷ்டாசு உபதிஷ்ட கீதா. கிருஷ்ணருக்குள்ள இருந்து கீதா உபதேசம் பண்ணது நீ அப்படின்னு சொல்லுவார் துர்கா பஞ்சரத்னத்துல. அந்த நம்ம மேல இருக்கிற கம்பேஷன்ல அம்பாள் தான் அந்த ஞானத்தை கொடுக்கறா. நம்ம ஏன் வேதத்தை சுப்பீரியரா எடுத்துக்கிறோம்னா நம்மளுக்கு அந்த அந்த விஷயம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி பண்ண, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு. வேதத்துல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மட்டீரியல் விஷயங்களுக்கும் இருக்கு. பட் ஸ்பிரிச்சுவல் விஷயம் ஏன் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட்னா, பிகாஸ் தட் இஸ் ஹவ் யூ எவால்வ். நம்ம ஒரே மாதிரி ஒரே வீட்டுக்குள்ள ஒரு ஹாஃப் டே உட்காந்தோம்னா நம்மளுக்கு போர் அடிச்சிடும். we stagnate, we will kill ourselves. ஏதோ சேஞ்ச், ஒரு அப்லிஃப்ட்மெண்ட், ஒரு இவால்வ்மெண்ட் இருந்தாதான் நம்மளுக்கும் ரசமா இருக்கும். அந்த ரசமே அம்பாள் தான். சோ நீங்க எத்தனை நாள் எனக்கு வெளியில நீட்ஸ் இருக்கு, வாண்ட்ஸ் இருக்கு, கஷ்டம் இருக்கு, சுக துக்கங்கள் இருக்குன்னு எத்தனை நாள்ல மறைஞ்சுன்னு இருப்போம்? அந்த பரிபூர்ணமான ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம போக வேண்டாமா? வேற ஏம் ஆல் சஃபிஷியன்ட், அது ஒரு ஸ்டேட். நீங்க அந்த மாதிரி இருக்கிறவாளை பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். there are certain people என்ன பண்ணாலும் டிஸ்டர்ப் ஆக மாட்டா, என்ன பண்ணாலும் ஈக்குவானிமஸா இருப்பா, என்ன பண்ணாலும் இமோஷனலி வெரி ஸ்டேபிளா இருப்பா. அவளை பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்கும், அவளை பார்க்கும் போதே அப்பாடி அப்படின்னு நிம்மதியா இருக்கும். அவள்கிட்ட போய் நின்னா மனசுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். டோன்ட் யூ திங்க் யூ வாண்ட் டு பி ஒன் சச் பர்சன்? இல்லையா? அவளுக்கு வர பிரச்சனைகள்லாம் வேற மாதிரி வரும். they will be solving high level global problems. நாம இன்னைக்கு நைட் என்ன டிஃபன் பண்ணுங்கிற பிரச்சனையிலே இன்னும் மாட்டின்னு இருக்கோம். the biggest problem on world. லஞ்சுக்கு கூட மெனு டிசைட் பண்ணிடலாம், டின்னருக்கு மெனு டிசைட் பண்றது இருக்கே உலகத்திலேயே பெரிய தலைவலி அதுதான். அது தலைவலி நமக்கு நேச்சுரலா வருது இல்ல. பண்ணிட்டு அதுக்கு என்ன தொட்டுக்க பண்றதுன்னு யோசிப்போம் தெரியுமா? அது இல்ல, அது நமக்கு நேச்சுரலா வர்றது கிடையாது. அது நம்ம கூட இந்த சுண்டு நொஞ்சு கொஞ்சம் குட்டி குட்டியா போட்டு நொச்சுன்னு நொச்சும், எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு. அதுல வர டென்ஷன் இது. So we are solving problems like today's dinner menu, and அப்படி இருக்கிறவா சால்வ் பண்ற ப்ராப்ளம்ஸே வேற. நம்மளாம் இங்க இருக்கறனால தான் டின்னர் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இருந்து வெளில வந்துட்டோம்னா you would be done with itன்னு தோணுது. அதனாலதான் நம்ம சம்சாரத்துல இருக்கோம், அவளா பரிபூர்ணமா இருக்கா. லுக் அட் பெரியவா. மாபெரிவாள அவளுடைய சரித்திரம் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு பை திஸ் டைம் இட் இஸ் வெல் நோன். அவ கான்ஸ்டிடியூஷனை பத்தியும் பேசி அறிவுரை கொடுத்து ஹிந்து லாஸ்க்கு ஹஸ் கான்ட்ரிபியூட்டட். இந்த பக்கம் எத்தனையோ பழைய கோவில்களை உத்தாரணம் பண்ணியிருக்கா. இந்த பக்கம் வேதத்துல இவ்வளவு ஷாக்கு காணாமலே போச்சுன்னு இருந்ததெல்லாம் எங்கெங்க இருந்தோ யாரையோ தேடி கண்டுபிடிச்சா, இவனை விட்டு பஞ்சாதி எடுக்க சொல்லு, அவனை விட்டு பஞ்சாதி சொல்லுன்னு ரிவைவ் பண்ணியிருக்கா. சாமவேதம் இன்னைக்கு ஜெய்மினி சாமம் தழைக்கிறதுனா பெரியவாதான் காரணம். என்னோட ப்ரொஃபசர் சொன்னார் இந்த கதைய. 1985 1980s அதெல்லாம் பெரியவா பண்ண வேலை. ஜெய்மினி சாமவேதம் இஸ் வாட் இஸ் ப்ரிவலண்ட் இன் சவுத் ஆஃப் இந்தியா. அந்த ஷாக்கையில கடைசியில 4 பேர் தான் பாக்கி இருந்தாலும், which means if they are gone, the shaka is gone forever. அதுல 4 பேர்ல 2 பேரை தான் ட்ரேஸ் பண்ணலாம் பெரியவா சொல்லி. அதுல ஒருத்தர் துணி கடைக்கு வேலைக்கு போயிட்டாராம். பெரியவா கூப்பிட்டு அமிச்சாலாம், எதுக்குப்பா நீ போன துணி கடைக்கு வேலைக்கு, ஜெய்மினி ஷாக்கை அத்தியனம் பண்ணிட்டே பண்ண, எனக்கு அதுக்கு வேலை கிடைக்கலன்னாலாம். பிகாஸ் தட் வாஸ் சாரி ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் பேக் தென்.
அவளுக்கு திருச்சியில ஒரு பாடசாலை இது ஏற்படுத்தி கொடுத்து அவளை திருப்பி ஜெய்மினி ஷாக்க சொல்லி கொடுக்கறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்பாடு பண்ணான். அந்த துணி கடைக்கு வேலை போனவர்கிட்ட எங்க பஞ்சாதி சொல்லுன்னா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல பெரியவா, போயிட்டு வாங்கிட்டார் அவர். அதுக்கப்புறம் பெரியவா எடுத்து கொடுத்து அவர் அதை சொல்லி அதுக்கப்புறம் அவருக்கு அது ஞாபகம் வந்து, ஏன்னா அவ ஒரு வேர்டும் 100 times நெட்ரூ பண்ணிருப்பா. ஸோ இட் நெவர் கெட்ஸ் லாஸ்ட். அந்த நியூரான்ஸ் ஆர் ஆல்வேஸ் இன் த பிரெயின். பட் அதை பெரியவா அவளுக்கு அடி எடுத்து கொடுத்து அவ அதை திருப்பி சொல்லி பார்த்து அந்த ஷாக்கைய கிராமட்டிக்கலி கரெக்டான ஒரு தடவை வித்வான்கள்லாம் கூப்பிட்டு அதை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி தென் தே ஸ்டார்டட் டீச்சிங் இட் டு ஸ்டூடெண்ட்ஸ். ஜெய்மினி ஷாக்கா இஸ் prevalent in south of India now entirely because of Mahaperiyava. அதே மாதிரி வேதத்துல ஜட்டபாராயணம் கிரம பாராயணம் எல்லாம் நம்ம இப்ப கேக்குறோமே, ஜட்டனா என்னன்னு போயிடுத்து. இட் வாஸ் கான். படிச்சவா 6 பேர் பாக்கி. பெரியவா டிவிஎஸ் சுந்தரமையாட்ட கூப்பிட்டு கனபாராயணம் ஏற்பாடு பண்ணு அப்படின்ட்டாலாம். சாரி, ஜட்டபாராயணம் ஏற்பாடு பண்ணுட்டாலாம். ஜட்ட இஸ் அ சீக்வன்ஸ் வேர் 1 2 2 1 அப்படின்னு நீங்க ஒரு பதமா சொல்லிட்டு போனோம். அண்ட் அந்த ட்ரெடிஷனே போயிடுது. அவள்கிட்ட ஜட்டபாராயணம் ஏற்பாடு பண்ண சரின்னு சொல்லிட்டு வந்துட்டார். எங்க ப்ரொஃபஸர் வந்து ஹி இஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். பட் குழந்தையில அவர் ரெண்டு வேதம் செலக்ஷனும் கனாந்தரம் பூர்த்தி பண்ணார், ரிக்வேதம் அண்ட் யஜுர்வேதம். அவர் எங்களுக்கு சம்ஸ்கிருதம் எம்ஏக்கு வந்தார். அவர் கிளாஸ்ல உட்காந்தா நமக்கு பயம் வந்துடும். ஏன்னா அவர் எந்த ஸ்லோகம் கேட்டாலும் சொல்லுவார் மனப்பாடமா. சார் ராமாயணம் சார் தபஸ் சுவாத்தியாய நிரதம் அப்படின்னு ஆரம்பிப்பார். சார் மகாபாரதம் சார் நான் அதையும் சொல்லுவார். சார் சம்பு ராமாயணம் தான் சார் சிலபஸ்ல இருக்குன்னா அதையும் சொல்லுவார் மனப்பாடமா. தினம் 10 ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணுவார். அப்படிலாம் இருந்தா நான் ஏன் சார் இந்த கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்போம் நாங்க. எதை கேட்டாலும் ரெஃபரன்ஸ் சொல்லுவார். அப்படியே பிரவாகமா கொட்டும். அவர் பேர் ப்ரொஃபசர் கண்ணன்னு பேரு. ஓகே, அவர் சொன்னார், எங்க வாத்தியார் வந்து அவர் வைஷ்ணவர். ஆனா ஹி ஸ்டடிட் வேதம் ஃப்ரம் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் இன் மதுரை இன் 1975. அவர் சொன்னார், எங்க வாத்தியார்கிட்ட வந்துட்டார் டிவிஎஸ் சுந்தரமையங்கார், பெரியவாள்கிட்ட உத்தரவாயிருக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னா ஜட்டையா அப்படின்னா என்னன்னே மறந்து போயிடுதே அப்படின்னார். ஏன்னா எங்க வாத்தியார் வாஸ் ஒன் ஆஃப் த லாஸ்ட் ஹூ ஹட் லேர்ன்ட் ஜட்டா. அவர் கூட படிச்ச சகபாட்டிகள் அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணி இவ யஜுர்வேதம் ஜட்டையில சொல்ல ஆரம்பிச்சா 22 daysல பூர்த்தி ஆக வேண்டியது 1 month ஆச்சு, பூர்த்தி பண்ண முடியல. ஏன்னா என்ன சீக்வன்ஸ் எங்க எப்படி பிரிச்சு சொல்லணும்னு எல்லாருக்கும் பயங்கர கன்ஃபியூஷன். ஸோ இதுக்குதான் அந்த சலக்ஷணமா வேதம் படிச்சிருப்பான்னு இருப்பா, கிராமரோட வேதம் படிச்சவான்னு உண்டு இப்போ. ஸோ அவள் எல்லாத்தையும் வச்சுண்டு இவ அதே ஸ்டார்டட் அனலைசிங் வேர்ட் பை வேர்ட். இதுக்கப்புறம்னா இப்படிதான் வரணும்னு பண்ணி கடைசியில they took 2 months to finish that பாராயணம், and that is how ஜட்ட பாராயணம் was revived. இது பெரியவாதான் பண்ண வச்சா. ஸோ அவளோட லைஃப் பாருங்க. அவ எவ்வளோ இன்னைக்குமே வந்து நிறைய பழைய கோவில்களை ரிவைவ் பண்ணிட்டு இருக்கா. அவ புது கோவில கும்பாபிஷேகம் பண்ணுங்கிறத விட நிறைய கோவில் பராமரிப்பு இல்லாம இருக்கு, அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொல்லுவா அவ. எல்லாருக்கும் ஜென்ரலாவே பப்ளிக்கு ஹிந்துஸ்னா மோசம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்தது இந்த 1970s 80sல. அவளுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் லீப் ஆஃப் ஃபெய்த் கொடுத்தா அவ இப்படியும் இருக்க முடியும் அப்படின்னு. அவள்கிட்ட போனவா யாரும் அந்த கருணையை அனுபவிக்காம வந்ததே கிடையாது. தெய்வம்னா இப்படிதான் இருக்கும், நம்மளுக்கு நடுவுலதான் நடமாடுங்கிறத அவ ப்ரூவ் பண்ணான். அந்த உற்சாகம் அவளால் தான் திருப்பி வந்தது. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம இந்த ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அவாதான். ஸோ லுக் அட் த கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தே சால்வ். அந்த ஸ்திதியில இருக்கிறவா எப்படி இருப்பா, இதுதான் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் இல்ல நம்மளுக்கு தெரியாது எப்படி இருக்கும்னு, அது சொல்ல வர. இதுக்கு ஏதோ ஒரு ஸ்லோகம் உண்டு, இந்த மாதிரி மகான்கள் இல்லைன்னா இப்படிதான் இருப்பா, ஆத்ம சாட்சா்காரம் அடைஞ்சவா இப்படிதான் இருப்பான்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம என்ன நினைச்சுட்டு இருப்போம்னா காரு பங்களா வீடு சோறு கோல்டு இதுதான் லைஃப் அப்படின்னு நம்ம இருப்போம். இவாள மாதிரி இல்லைன்னா. கரெக்டா நான் சொல்றது? பெரியவா மாதிரி பர்சனாலிட்டிஸ் நம்மளுக்கு நடுவுல இல்லைன்னா இதெல்லாமும் தாண்டி ஒரு லைஃப்னு ஒண்ணு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அது ஒரு ஏழை எளியவன் வரைக்கும் அதை கொண்டு போய் சேர்த்திருக்காவா. இன்னைக்கு பாருங்க, பூக்கடைக்காரி கூட பெரியவா போட்டோ வச்சுட்டு இருக்கா. QR கோட் பக்கத்துல சைபர் பெரியவா உட்காந்துட்டு இருப்பா. ஹவு? So that அதனால்தான் Hinduism still survives. We say sensory
கிராட்டிபிகேஷன் இஸ் ஆல் குட். பணம் சம்பாதி, காசு சம்பாதி, நன்னா வாழு வாழ்க்கைய. அழுது வடிஞ்சுன்னு இருக்கக்கூடாது. வாழறத சௌக்கியமா வாழு, நன்னா இருந்தா வேதம் சொல்றது. பட் பியாண்ட் தட் there is one part of you which is eternal. Discover who that is. Try to figure out what that ananda is. சுகத்துக்கு பின்னாடி ஓடாத, ஆனந்தம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆனந்தம் என்ன? சோ இந்த ஜன்மால இப்ப எனக்கு குலாப் ஜாமுன் கிடைச்சது, 2 hours நான் ஹாப்பியா இருந்தேன், குலாப் ஜாமுன் சாப்பிட்டுட்டுங்கிற சந்தோஷத்தை பார்த்து ஏமாறாதன்னு வேதம் நம்மளுக்கு உபதேசம் பண்றது. எப்போதுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, கோ ஃபார் தட் அப்படின்னு சொல்றது. சோ இதுதான் வேதாந்த ஞானம். இந்த வேதாந்த ஞானத்தை கொடுக்கறது யாருன்னா அம்பாள். அந்த ஞானமா அம்பாள் இருக்கா. அந்த ஞானத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதும் அவதான். நடை பழகிறது. அந்த நடை பழகிறது என்னதுன்னா, இந்த ஞானத்தை கொடுத்து நீ நன்னா நடன்னு சொல்றது. அந்த நடை, நாட் த மியர் வாக்கிங். ஓகே, so that is what is சாரு சரிதே, நன்னடத்தை உடையவள். சோ அந்த நடை, அந்த சரித்திரம்ங்கிறதுக்கு there is possibility that there are so many meanings, just like you have uncovered. சோ இந்த மாதிரி யோசிச்சுட்டே போனேன்னா நம்மளுக்கே நிறைய விஷயங்கள் புரிக்கும், புரியும். நம்மளுக்கு நம்ம லைஃப்ல ஒரு பர்பஸ் கிடைக்கும், நம்ம இன்னும் சந்தோஷமா வாழ்வோம். ரைட், there is so much. சரி, சோ இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இது வரைக்கும் பார்த்தது இல்ல. we are good enough. Yes. Shravini மாமி, பிரேமலதா மேம், என்ன மாமி? கேட்டுட்டு இருக்கேன் உங்களுடைய ஆல் ஆஃப் யுவர் ஒப்பீனியன்ஸ், உங்களுடைய இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். சரி மாமி. நல்லா இருந்தது கிளாஸ். ஓகே மாமி, தேங்க்யூ. இல்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லப்பா. கிருஷ்ணவேணி மாமி, கமலா மேம், ஆல் குட்? இல்ல வெரி நைஸ், நல்லா இருக்கு. able to follow. we are able to follow. Okay, the references these people are talking about is from shlokas ஒரு 30 to 40 குள்ள இருக்கிற references பத்தி தான் பேசிட்டு இருக்கா மெயினா. ஓகே, எஸ், சூப்பர். பாமா மாமி, ஸ்வேதா மேம், All good. ஓகே. மங்களம் மாமி, சரி. அப்போ நிறுத்திக்கலாமா இதோட? நெக்ஸ்ட் கிளாஸ் 92, 93, 92, 93 ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் ஸ்லோகாஸ். அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கும் ப்ராபப்ளி ஐ வில் டேக் அ லாட் ஆஃப் டைம் டு எக்ஸ்பிளைன் தோன்றது. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற மீனிங்ஸ் நிறைய, அதாவது வேதாந்த சம்பந்தப்பட்ட மீனிங்ஸ் அதுல நிறைய உண்டு. ஓகே, இதுக்கு அந்த ஸ்லோகத்துக்கு ரெஃபரன்சஸ் வந்து நம்மளுக்கு திருவாச்சகத்துல கிடைக்கும். ஓகே, மாணிக்க வாசகரும் அதே மாதிரி பாடியிருப்பாரு. So we know that they're all speaking about the same truths in different languages across different timelines. மாணிக்க வாசகர் காலம் என்ன, இவருடைய காலம் என்ன, ஆதிசங்கரருடைய காலம் என்ன, இல்லையா? So centuries apart, but ஒரே விஷயத்த சொல்லியிருப்பா, அழகா சொல்லியிருப்பாங்க. அது we'll be able to explore next classல. So are we good to go? Yes. Okay. So வாராகி நவராத்திரி நேத்தியோட லைக் இன்னையோட இட் இஸ் ஓவர். நாளைக்கு ஆஷாட ஏகாதசி. ஓகே, ரொம்ப தசமி. நேத்திக்கு தானே தசமி. அதாவது சில பஞ்சாங்கப்படி இப்படி அப்படி முன்னாடி பின்னாடி போகும் இல்லையா, ஏகாதசி துவாதசி. ஓகே ஓகே.
ஓகே. ஸோ நாளைக்கு ஆஷாட ஏகாதசி. பந்தர்பூர்ல ஆஷாட ஏகாதசி இஸ் வெரி ஃபேமஸ். வார்க்கரி சம்பிரதாயத்துல இருக்கிறவா பல நாள் விரதம் இருந்து கால்நடையால அவாவா ஊர்ல இருந்து பல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மைல்ஸ் தே டிராவல் டு ரீச் பந்தர்பூர் பை டுமாரோ, வேர் தே வில் ஹாவ் விட்டலாஸ் தர்ஷன். நாளைக்கு ஆலிங்கன தர்ஷனம் இஸ் அலவுட். சுவாமியை தொட்டு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து என்ன வேணா பண்ணலாம், யாரும் ஸ்டாப் பண்ண மாட்டா. ஓ ஸோ இதோடைய லைவ் சேவா காலம்பர 4 மணிக்கு அபிஷேகத்துல இருந்து இட் இஸ் ஸ்ட்ரீம்டு லைவ். ஆல்ரெடி ஏதோ ஒரு சேனல் இருக்கு விச் டஸ் திஸ். பட் நாளைக்கு வந்து ஸ்டேட் டெலிவிஷன், அதாவது டிடி இட் செல்ஃப் வில் கோ லைவ் ஃபார் ஆஷாட ஏகாதசி. ஓகே. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஏகாதசி இருப்பேளா யாராவது? இது விரதம் இருப்போமான்னு கேக்குறேடா. எஸ். என்னாச்சு ஸ்வேதா கேள்வி கேட்டுட்டு அப்படியே சைலண்ட் ஆயிட்டேன். எனக்குலாம் காத்தால எழுந்தா முதல்ல பசிக்கும். ரைட். ஒருவேளை மட்டும் எடுத்துப்பேன். ஓகே. ஏகாதசியில முக்கியமான பாயிண்ட் வந்து கிரெயின்ஸ் அவாய்ட் பண்றது தான். அதுதான் மெயின் பாயிண்ட். சோ அதுல வந்து கிரெயின்ஸை பின்னப்படுத்தினா, இஃப் யூ கேன் மேக் இட் டு ஃப்ளவர் அண்ட் தென் கன்சியூம், இட் இஸ் ரொம்ப ஒரு அன்அவாய்டபிளி அதை எடுத்துக்கலாம். கிரெயின்ஸ் இல்லாம நீங்க வேற எது வேணா கன்சியூம் பண்ணலாங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கு. கிரெயின்ஸ்ல தான் தோஷம் ஏகாதசி அன்னைக்கு, அக்கார்டிங் டு புராணிக் ரெஃபரன்சஸ். சோ கிரெயின்ஸ் இல்லாதது நீங்க எது வேணா சாப்பிடலாம். பாசிப்பயிர் கஞ்சி மாதிரி அதெல்லாம் எஸ் எஸ் எஸ். பயறு, சுண்டல், சக்கரவள்ளி கிழங்கு, கிழங்கு வெரைட்டிஸ், பழம், அடையெல்லாம் பால், சாப்பிடலாமா? அதெல்லாமே சாப்பிடலாம். அடை சாப்பிடலாமா? அரிசி போடாத அடை. சாப்பிடலாமே, வாக்குறதுக்கு வரும்னா சாப்பிடுங்க. இல்ல அரிசி போட்ட அடையே சாப்பிடலாம்ல, ஏன்னா அது பின்னமாயிடுறது இல்ல. அதான் சொல்றேன், கிரெயின்ஸ் கன்சியூம் பண்ண கூடாதுன்னு நீங்க ஒரு கான்செப்ட் வச்சிருந்தீங்கன்னா அரிசி மாவு யூ கேனாட் டேக். வாட் அபவுட் சப்பாத்தி வித் தால்? வீட் இஸ் அ கிரெயின். ஓ, சாப்பிடக்கூடாதா? ஆக்சுவலி நோ. அச்சா, ஓகே. ஆக்சுவலி நோ. நான் மெயின் இத்தனை ஓ சப்பாத்தி வித் தால் சாப்பிட்டா இது விரதம் நினைச்சிட்டு இருக்கேன். கிரெயின் ரவை சாப்பிடலாமோ? ரவை சாப்பிடலாமா? மேம் ஸ்ட்ரிக்ட்லி பார்த்தேன்னா நோ. ஓ, அப்ப என்னதான் சாப்பிடணும்? ஜவர்சி சாப்பிடலாம். ஜவர்சி சாப்பிடலாம். ஜவர்சியா? That's not good for sugar people. சாபுதானா கிச்சடி. That's not good for sugar people, no? அப்படின்னு இல்ல, எல்லாமே வந்து நீங்க ஆக்சுவலி இந்த அடை மாவுல வந்து அரிசிக்கு பதிலா ஜவர்சியை ஊற வச்சு போட்டு அரைச்சா நல்லாதான் வரும். சுகர் பீப்புள் ஜவர்சி சாப்பிடக்கூடாதே. சுகர் பீப்புள், those are diabetic. மேம் எனக்கு தெரிஞ்சு சுண்டல் எடுத்துக்கலாம், நீங்க வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், ஃப்ரூட் எடுத்துக்கலாம். Okay. நீங்க பல்சஸ் அண்ட் லெக்யூம்ஸ் எவ்வளவு வேணா கன்சியூம் பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் கார்ன் சாப்பிடலாம் இல்லையா? கார்ன் சாப்பிடலாம் இல்லையா? ஐ டோன்ட் நோ which category corn comes under. அது வேற நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நம்ம நாட்டு காயின்னு ஒண்ணு இருக்கு, நாடு கடத்தப்பட்ட காயின்னு ஒண்ணு இருக்கு. So நிறைய pulses and legumes and grains that we consume today, most of it is not native to India. Like இது oats. Oats is also a grain, but it's not native to India. அப்ப என்ன சாப்பிடலாம்? நான் வந்து இவ்வளவு நாளும் சப்பாத்தியும் தால் தான் சாப்பிடுவேன். இல்ல மேம், நான் சும்மா ஒரு இதுக்கு சொல்றேன், நீங்க அப்படிதான் ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஐயோ நோ. இல்ல எனக்கு இல்ல இவ்வளவு நாளும் தெரியாது அந்த கிரெயினே நம்ம சாப்பிடக்கூடாதுன்ட்டு. ஏகாதசி பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு. ஏகாதசி அன்னைக்கு இல்ல, எங்க மாமனார் மாமியார் எல்லாம் பின்னப்படுத்தின, அதாவது அரிசி மாவுல இது சப்பாத்தி அத மாதிரிதான் அவ சாப்பிடுறா, ஒருவேளை சாப்பிடுறா. அப்புறம் அதே நீங்க சொன்ன மாதிரிதான் சுகர் இருக்கிறதுனால ராத்திரி அதை பண்ணினதை கொஞ்சம் ஜஸ்ட் அந்த மெடிசின்ஸ் போட்டுக்கிறதுக்காக எடுத்துக்கிறா. பட் ப்ரொசீஜர் படி பார்த்தேன்னா கிரெயின்ஸ் ஆர் நாட் டு பி கன்சியூம்ட். ஏன்னா
அந்த அசுரன் வந்து அப்ப எனக்கு கிரெயின்ஸ், கலி வந்து எனக்கு கிரெயின்ஸ்ல இடம் கொடுன்னு தான் கேக்குறான். ஓகே ஓகே. ஏகாதசி அன்னைக்கு கிரெயின்ஸ் சாப்பிடறவாளுக்கு அந்த பாவத்தை அவ சாப்பிடுற மாதிரிங்கிறதுனால கிரெயின்ஸ் ஆர் டு பி அவாய்டட். நான் சொல்றது வந்து இட் இஸ் மச் பிளெக்சிபிள். ஒரிஜினலி ஏகாதசி இருக்கிறவாள்லாம் நிர்ஜலமா இருப்பா, தண்ணி கூட குடிக்காம இருப்பா. இப்ப இந்த வார்க்கரி செக்டுக்காரெல்லாம் தண்ணி கூட குடிக்க மாட்டா. கரெக்ட். எங்க தாத்தா எல்லாம் துளசி தீர்த்தம் தான் குடிப்பா. மாட்டா மேம், அது துவாதசி அன்னைக்கு full day they do not even have water. And அவள்லாம் குழந்தையில 1.5-2 வயசுல இருந்து பழக்குவா ஏகாதசினா சாப்பிடாம இருக்கிறதுக்கு. ஆமா ஆமா, அவள் ராயர் ஃபேமிலி தான். இல்ல ராயர் வந்து இவா, நான் சொல்றது மகாராஷ்டிரியன்ஸ்ல there's a set of people called வார்க்கரிஸ். ஓகே, தே ஆர் அவளுடைய ஆராத்திய தெய்வத்தம் வந்து பந்தர்பூர்ல இருக்கிற விட்டலர், ருக்மிணி விட்டல் தான் அவளுக்கு. அவ வந்து ரொம்ப ஏகாதசியை பயங்கரமா அனுஷ்டானம் பண்ணுவா, நிர்ஜலமா இருப்பா. ஏகாதசினா நிர்ஜலமா இருக்கிறது இல்ல ஜலத்தை மட்டும் குடிச்சுட்டு இருக்கிறது அது ஏகாதசி. சாப்பிடக்கூடிய கட்டாயம்னு வந்துடுதுன்னா நீங்க இதெல்லாம் கன்சியூம் பண்ணலாங்கிறது. இதெல்லாம் கிரெயின்ஸ் ஆர் டு பி அவாய்டட் ஆன் ஏகாதசி. கிரெயின்ஸ்ல தான் மெயினா தோஷமே. ஓகே. ஸோ கிரெயின்ஸ் ஃப்ரீயா உங்களுக்கு என்னெல்லாம் ரெசிபிஸ் இருக்கோ யூ கேன் டெஃபினெட்லி கன்சியூம், யூ ஆர் அலவுட். ஏகாதசியை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற வாளுக்கு சொல்றேன், பாசிபிளா இருந்தா நீங்க சப்பாத்தி தாத்தா பண்ணி சாப்பிட்டு இருக்கலாம், ப்ளீஸ் கோ அஹெட் வித் இட். ஐ அம் நாட் இல்ல ஃபாலோ பண்ணணும், ஆனா சரியான முறையில ஃபாலோ பண்ணணும்ல. அதுதான், திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன் கிவன். உங்களுக்கு அது சூட் ஆச்சுன்னா பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். Yeah, correct. We can take sundal, that will be better. So தெரியல, you can create recipes out of it, தெரியல. பட் ஏகாதசி fasting is specifically fasting from grains தான். பின்னப்படுத்தினது அது உருவம் மாறிடுறது, இட் இஸ் ஓகேன்னு சொல்றது ஓகே, இட் இஸ் ஃபைன், அன்அவாய்டபிளி எஸ். பட் ஆக்சுவலி எதை நம்ம தவிர்க்கணும்னா கிரெயின்ஸ் தான் தவிர்க்கணும். சரி பாப்போமா, we'll see. பார்க்கலாம். Nice information. Thank you, ma'am. ராம் ராம். Thank you, Ram Ram. Ram. Thank you. Thank you. Thank you, Ram. ராம் ராம்.